இந்த மலை பாருங்கள், ஆந்திராவில். இது வந்து நான் கிரனைட் மலைன்ட்டு நான் தான் கண்டுபிடிச்சது. இதுக்கு டெண்டர் போட்டேன். ஆந்திராவில் ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் வந்து 10 லட்ச ரூபா ஒரு இடத்துல வாங்கி ஆளுக்கு பாதி பாதியாக நாங்கள் டெண்டர் போட்டோம். ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு டிடிஏ எடுத்தோம். 3 லட்ச ரூபாய்க்கு என்ஓசிலாம் வாங்கினோம். 10 லட்ச ரூபா சொல்ல போனோம். பெரிய மலை. இதில் நிறையா பேர் இது கிரனைட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் இது மேலே உச்சியில் ஏறி கண்டுபிடிச்சிது. இதில் எப்படி நான் நடுமத்தியில் மட்டும்தான் கிரனைட் வரும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிரனைட்டுக்கு ஆகாது. யாராவது சோம்பேறிங்க ஏறி இப்படி மேலோட்டமாக பார்த்துட்டாங்கன்னா இதெல்லாம் ஆகாதுங்க, கிரனைட்டுக்கு கலர் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதில் என்னன்னா மேலே இருக்கிற அந்த உருண்டைக்கு கீழே மட்டும்தான் அந்த கிரனைட் கலர் வரும். அது ஒரு டெக்னிக்கல். நான் 30 வருஷமாக இருக்கிறதுனால வந்து என்னெல்லாம் எங்கள் கம்பெனியில் வந்து டாக்டர்னு தான் கிண்டல் பண்ணுவாங்க. அது உண்மையாலுமே அது கரெக்டாக நான் தான் கண்டுபிடிச்சேன். அது வந்து இது எவ்வளோ தெரியுமா? 30 கோடி ரூபா வேணும் இது ஒர்க் பண்ணோம்னா. 10 லட்ச ரூபாய்க்கு 10 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட வாங்கி தான் இது டெண்டர் போட்டோம். எவ்வளோ போராட்டம், 5-6 வருஷம் ட்ரை பண்ணிட்டோம். நாளைக்கு காலையில் 1 கோடி ரூபா கட்டுற மாதிரி ஒரு மினிஸ்டர்கிட்ட பேசியிருந்தோம். திருப்பி அவருக்கு கொரோனா வந்துருச்சுன்னாங்க, மிஸ் ஆகிடுச்சு. அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தோம். போகும்போது ட்ரெயினில் எடுத்தேன், வரும்போது பஸ்ஸில் எடுத்தேன். யாருக்கு என்ன ரோணம் இருக்கோ அதான் நடக்கும். இது வந்து மாதத்துக்கு 4 கோடி 5 கோடி ரூபா ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆனால் 30 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது. இது வரைக்கும் அது ஃபினிஷ் பண்ணல. அப்படியே பாதியோடு நிற்கிது. பெரிய லெவலில் வர்றதுக்கு அதிர்ஷ்டம் ஜஸ்ட் லக்கி மிஸ்ன்னு வச்சிங்களா. அது மாதிரி முரசொலி மாறின அவங்க அப்பா சொன்னாராம், நீ ஒரு இரும்பு கடை வச்சாலும் அந்த ஊரில் பெரிய கடை ஒன்றா தான் இருக்குன்னு சொன்னாராம். அது மாதிரி ஒரு கிரனைட்னா பெரிய குறையாக இருக்குங்கிறதுக்காக டெண்டர் போட்டேன். அது எனக்கு ஞாபகத்துலேயே அந்த இப்போ பழமொழி எனக்கு ஞாபகத்துலேயே இருக்குது. அதனால் வந்து ரிஸ்க் பெருசாக எடுத்தோம். ஆனால் அதிர்ஷ்டம் வந்து வரல. ஏர்செல் ஓனர் சொன்ன மாதிரி எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அதிர்ஷ்டத்தை வர வைக்கிறது மட்டும் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். அது மாதிரி எனக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை வர வைக்கிறதுக்கு தெரியல. அது ஒன்று தான் கொஞ்சம் மிஸ்ஸு. நீங்களும் இது மாதிரி பெரிய முயற்சி எடுங்க.